do not disturb the bass because he pressurizes the dagga according to his convenience. Don't change your bass. Keep it low. And the tabla should be sharp. And the sitar should have both balanced bass and sharpness. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். தீபாவளி பூஜை, தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிவடைந்தது. நமது நாபி சக்கரம் லக்ஷ்மி தத்துவம் மற்றும் மகாலட்சுமி தத்துவம் பற்றிய விளக்கங்களை நாம் மேலும் பெற்றுக்கொண்டோம். இன்று நாம் நமது தியானத்தை தொடருவோம். நமது மனதை சிறிது உள்ள ஆய்வு செய்து அது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து அமைதி நிலைக்கு நாம் செல்வோம். கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். இரு கைகளையும் நன்றாக திறந்து வைத்து கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம். அல்லது குண்டலினி எண்ணை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
ஆபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்ய சாஸ்ரா. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாத்திச்சி வணங்கி ஸ்ரீமாத்திச்சியிடம் அனுமதி பெற்று நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஸ்ரீமாத்திச்சி எங்களோடு இருந்து எங்களை இந்த தியானத்தில் வழி நடத்தி செல்லுங்கள். தாயே. எமது இருதயத்தை நாம் அவதானிப்போம். களம் கபடம் சூதுவாதில்லாத திறந்த இருதயம் நமது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் ஸ்ரீ கணேசரின் நற்பண்புகளை வெளிப்படுத்துவதாகும். முழுமையாக அவருடைய ஓம்காரம், அதாவது களங்கமில்லாத குழந்தை உள்ளம், அது மட்டுமல்ல விவேகம், மங்களகரம், மன உறுதி, நல்லொழுக்கத்தில் மன உறுதி, தர்மத்தில் மன உறுதி, தன்னம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை அல்ல, அனுபவ ரீதியான நம்பிக்கை. நமது கவனத்தை மூலாதாராவில் வைப்போம். முழுமையாக எமது அகங்காரம் மமகாரத்தை நாம் சரணாகதி செய்வோம். எமது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், அங்கிருந்து எமது மமகாரத்தில் இருந்து வரும் எண்ணங்கள் அனைத்தையும் சரணாகதி செய்வோம். அதே போல் எதிர்கால வாழ்வை பற்றிய எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், எமது அகங்காரம், அதிலிருந்து வரும் எண்ணங்கள் அனைத்தையும் சரணாகதி செய்வோம். எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இறை சக்திக்கு, தெய்வீக சக்திக்கு நம்மை வெளிப்படுத்தும்.
மூலாதாரத்தில் நாம் கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ கார்த்திகேயர் இருவரையும் எமது அறியாமை முழுவதையும் அழித்து எமக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து எமக்கு தெய்வீக தூய ஞானத்தை, அறிவை தந்தருளுங்கள். இந்த அறிவு ஒன்றே எமது அறியாமை இருளை போக்கி எமது வாழ்வில் ஒளியூட்ட வல்லது. இந்த பிரார்த்தனையோடு ஸ்ரீ கணேச ஆதர்வ சேஷம் ஓம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हरतासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं
त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुः त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेणरुद्धम् एतत्तवमनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानं संहिता सन्धिः स्वैषा गणेशविद्या गणकऋषिः निजृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुरहस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुयुक्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो प्रजापतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மீண்டும் நமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். நமது தூய தெய்வீக அறிவுக்கான சக்தி மையம். இதில் மீண்டும் அன்னையை நாம் பிரார்த்திப்போம். தாயே, நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். தமது அறியாமை இருளை போக்கும் தூய தெய்வீக அறிவை நமக்கு தந்தருளும்.
ஒரு முறை ஸ்ரீ நிர்மல வித்யா மந்திரம் சொல்லுவோம். நிர்மல வித்யா, நிர்மலமான வித்தை, அதாவது அறிவு, தூய அறிவு, நிர்மலமான அறிவு. ஓம் त्वमेव साक्षात् श्री निर्मला विद्या साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நாம் ஸ்ரீ வித்யா லக்ஷ்மி மந்திரம் சொல்லுவோம். வித்யா லக்ஷ்மி, ஸ்ரீ வித்யா லக்ஷ்மி அவர்கள் நமக்கு இந்த தெய்வீக தூய ஞானம், இந்த அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பணிவோடு, நேர்மையோடு, கருணையோடு, அன்போடு அந்த தெய்வீக அறிவை நாம் நமது வாழ்வில் எவ்வாறு கொண்டு வருவது என்பதை நமக்கு தருபவர், முழு ஆசீர்வாதங்களையும் தருபவர் ஸ்ரீ வித்யா லக்ஷ்மி. ஓம் त्वमेव साक्षात् श्री विद्या लक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது ஸ்ரீ சுத்த இச்சா மந்திரம் சொல்லுவோம். தூய விருப்பம், அதுவே நமது குண்டலினி சக்தியாகும். ஓம் त्वमेव साक्षात् श्री सुप्त इच्छा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இந்நிலையில் சிறிது நேரம் தியானிப்போம். கவனம் தலையுச்சி குழியில், நம்மை முழுமையாக இறை சக்திக்கு வெளிப்படுத்துவோம். சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக அமைதியாக நடைபெறட்டும். நமது கவனத்தோடு ஒன்றாகி அமைதியான நிலையில் சுவாசம் நடைபெறுவதை அவதானிப்போம். இன்று நாம் 11 ஏகாதச புத்திர சக்திகளை குறித்து தியானிப்போம்.
இது சிவபெருமானின் 11 ஏகாதச புத்திர சக்திகள், அதாவது 11 சக்திகள் தீயவற்றை அழித்து காக்கும் சக்தியாகும். எமக்குள் இருக்கும் தீயவை மற்றும் வெளியில் இருக்கும் தீயவை அனைத்தையும் அழித்து எம்மை காக்கும் சக்தியாகும். முதலாவது சக்தி ஸ்ரீ மகா கணேசம் சக்தி. நமது பிடரி மூலாதாரத்தின் பீடம் நமது தலையில் பிடரியில் இருக்கின்றது. நமது வலது கையை நாம் பிடரியில் வைப்போம். இதில் நாம் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து குண்டலினி அன்னையை எனது சாஸ்திரத்துக்கு தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து குண்டலினி அன்னையை மேலெழுந்து வந்து எனது சிரசு, எனது மூளை, எனது மனம் அனைத்தையும் தூய்மைப்படுத்த அருள் புரியுங்கள். மேலும் எனது கடந்த கால கர்மங்கள், அதன் நினைவுகள் அனைத்தையும் என்னிடமிருந்து அழித்து விடுங்கள். இப்பொழுது ஸ்ரீ மகா கணேச மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது இரண்டாவது சக்தி ஸ்ரீ மகா பைரவா.
குண்டலினி தாயே, என்னுள் மன சோர்வை, அதாவது டிப்ரெஷனை எனக்குள் ஏற்படுத்தும் அனைத்து தீய சக்திகள் மற்றும் தியானத்தில் நான் முன்னேற வேண்டும் என்ற மன உறுதியை அளிக்கும் அனைத்து தீய சக்திகளையும் என்னிடமிருந்து அழித்து விடுங்கள். ஸ்ரீ மகா பைரவ ஓம் त्वामेव साक्षात् श्री महाभैरवा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது மூன்றாவது சக்தி ஸ்ரீ கிரண்ய ஹர்பா. குண்டலினி தாயே, தயவு செய்து எனது சூட்சும சரீரத்தில் மற்றும் எனது மூளையில் இருக்கும் அனைத்து சக்கரங்களின் பீடங்கள், எனது பௌதீக உடல் அனைத்தையும் தாக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து விடுங்கள் தாயே. மேலும் எனது வாழ்வின் உயிர் சக்தி, அதாவது லைஃப் ஃபோர்ஸ், எனது வாழ்வின் உயிர் சக்தியை அழிக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ மகா கிரண்ய ஹர்பா ஓம் त्वामेव साक्षात् श्री महाकरण्य गर्भा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது இடது கையை இடது தலை பக்கத்தில் வைப்போம். நமது அகங்காரம் இருக்கும் இடம் வலது அகங்காரம். ஸ்ரீ கௌதம புத்தா. குண்டலினி தாயே, எனக்குள் இருக்கும் ஆணவம், எனக்குள் ஆணவத்தை தரும் எதிர்மறை சக்திகள் மற்றும் எனது தூய ஆசையை, தூய விருப்பத்தை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகள் மற்றும் என்னை பணிவோடு இருக்க விடாது என்னை பாதிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும்
அழித்து விடுங்கள் தாயே. ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌதம புத்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நீங்கள் கை வைத்திருக்கும் இடங்களில் ஒரு தளர்வு குளிர்ச்சியை நாம் உணர்கிறோமா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது வலது கையை வலது தலைப்பகுதியில் வைப்போம். நமது மமகாரம் ஸ்ரீ மகாவீரா இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் முழுமையாக அழித்து அவற்றை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள். எனக்கு மமகாரத்தை தரும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. எனக்குள் இருக்கும் வேண்டாத தேவையற்ற ஞாபகங்களை எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ மகாவீரா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவீரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நாம் கை வைத்திருக்கும் இடத்தில் மாற்றத்தை அவதானி. இப்பொழுது நமது வலது கையை நடுநெற்றியில் வைப்போம். ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா. குண்டலினி தாயே, என்னை மற்றவர்களை மன்னிக்க விடாது தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நாம் கை வைத்திருக்கும் முன்னெற்றியில் மாற்றத்தை அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை நடு நாபியில் வைப்போம். நாபி சக்கரம் தொப்புள் பகுதியில். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண. குண்டலினி தாயே, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு
எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு மற்றும் எனது மன திருப்திக்கு, எனது தாராள மனப்பான்மையை பாதிக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழைத்து விடுங்கள் தாயே. ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது நமது வலது கை இருக்கும் இடத்தில் நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். ஸ்ரீ சிவா சக்தி. குண்டலினி தாயே, உண்மை தத்துவமான ஆத்ம தத்துவம். நான் ஒரு ஆத்மா என்பதை உணர்வதை எனக்குள் தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ சிவா சக்தி. ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா சக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. நமது வலது கை இருக்கும் இடத்தில் நாம் சிறிது அவதானிப்போம். இப்பொழுது ஸ்ரீ மகா கார்த்திகேய மந்திரம் நமது வலது கையை முன்னெற்றியில் வைப்போம். குண்டலினி தாயே, எனக்குள் இருக்கும் அகங்காரம், அதிகாரம், ஆதிக்கம் செலுத்தும் அனைத்து தன்மைகளையும் என்னிடமிருந்து அழித்து எனது மூலாதார சக்கரத்தை நான் திறக்க தடையாக இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி திறந்து வையுங்கள் தாயே. ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கார்த்திகேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ.
அடுத்தது ஸ்ரீ மகா ஹனுமான. தொடர்ந்து எமது கையை நாம் முன்னேற்றியில் வைத்துக் கொள்வோம். குண்டலினி தாயே, எனது வலது நாடியை பாதிக்கும் அனைத்து தீய சக்திகள் மற்றும் எனது கிரியா சக்தியை நான் முழுமையாக தூய்மையாக இறை சக்தியின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் எனது கிரியா சக்தியை பயன்படுத்த தூய்மையாக பயன்படுத்த தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. எனது செயல்களை தூய்மையாக இருக்க தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ மகா ஹனுமான. ஓம் त्वमेव साक्षात् श्री महा हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ மகா ஹனுமான எமது அனைத்து செயல்களையும் தூய்மைப்படுத்துவதோடு எம்மை சரணாகதி அடைய விடாது தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பவராகும். இதை பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எம்மை சரணடைய விடாது தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள். இப்பொழுது கடைசி சக்தி ஸ்ரீ பிரம்ம தேவா சரஸ்வதி. எனவே எமது வலது கையை எமது அடி வயிற்று பகுதியில் சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைப்போம். குண்டலினி தாயே, எனக்குள் தூய தெய்வீக ஞானத்தை நான் பெற்று அதன் மூலம் தெய்வீக தூய ஞானத்தில் நான் வளர்ச்சி அடைய தடுக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. தூய தெய்வீக ஞானத்தில் நான் பரிபூரணம் அடைய தடையாக இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. இந்த பரிபூர்ண ஞானத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை கொடுத்து ஆத்ம விழிப்புணர்வை அவர்களுக்குள் நிலைநாட்ட தடையாக இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து விடுங்கள் தாயே. ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. ஓம் त्वमेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी
ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. இப்பொழுது எமது வலது கையை முன் நெற்றியில் மேற்பக்கத்தில் வைப்போம். ஏகாதச ருத்ரா சக்தி 11 ஏகாதச ருத்ர சக்தி இருக்கும் இடத்தில் வைப்போம். 3 தடவை ஸ்ரீ ஏகாதச ருத்ர சுவாமினி மந்திரம் சொல்லுவோம். எமக்குள் இருக்கும் தீய சக்திகள், எம்மை வெளியிலிருந்து தாக்கும் தீய சக்திகள், எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து எமது நன்மையை பாதுகாக்கும் சக்தியாகும். ஓம் त्वमेव साक्षात् श्री एकादश रुद्रा स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री एकादश रुद्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. ओम त्वमेव साक्षात् श्री एकादश रुद्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देवी नमो नमः. இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சியில் சிறிது நேரம் வைத்திருப்போம். உள்ளம் கையை சிறிது கீழ் நோக்கி அழுத்தி தலை உச்சியில் நாம் என்ன உணர்கிறோம் என்பதை அவதானிப்போம். பின்பு சற்று மேலே உயர்த்துவோம். 2-3 அங்குலம் உயர்த்தி இங்கு நாம் 3வது மகா மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता श्री निर्मला देवी नमो नमः. श्री निर्मला देवी नमो नमः. श्री निर्मला देवी नमो नमः. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். வலது கையை நாம் மெதுவாக மேல் நோக்கி கொண்டு செல்வோம். குளிர்ச்சியை எவ்வளவு தூரம் நாம் உணர்கிறோம் என்று பார்ப்போம். குண்டலினி அன்னையின் வெளிப்பாட்டை உணர்வதோடு மட்டுமல்லாது
தெய்வீக சக்தியின் அருள் ஆசீர்வாதம் குளிர்ச்சியாக எமக்குள் செல்வதையும் நாம் உணரலாம். இப்பொழுது நமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது ஸ்ரீமாதிஜியின் ஒரு சிறிய உரை, ஏகாதச ருத்ர சக்தி பற்றிய உரையை நாம் கேட்போம். நாம் தியான நிலையில் இருந்து கொண்டு அதை உரையை கேட்போம். So today is a day according to Indian calendar called as Parivartani Ekadashi. Now today is the 11th day of the moon. 11th day is Ekadashi. Also in Sahaja you know about Ekadasha Rudra, which is here, which will ultimately destroy all those things which are not required anymore. That is Ekadashi here. That's the 11th. But today is a special day where we are going to use the power of Ekadasha to do the parivartan, means the transformation. It is not for destruction but for transformation. It's such a day to be here in New York where we use the destructive powers for the transformation of humanity. So it's a very great day today that we are going to transform people by the manifestation of the Ekadashastra. And they are 11 placed over your forehead here, and you know how they work out. So these 10 come out of destructive powers of the void. Void has got 10 destructive powers also. Out of those 10, the destructive part settles down here. So when a person is on his destruction, say for example a cancer is setting, then you might feel a throb here at the apex of your void, the throb. And it doesn't logically means that if there's a throb there's a cancer. But if there's a cancer there will be a throbbing here going on. That means the force of life is trying to push it. But the obstruction there starts accumulating on both the sides. And in the center is the center of Vishuddhi, of the Virat, where Sri Krishna has become the Virat, the great primordial. So this is the 11th part of destruction. He has a power called Samhara Shakti by which he kills people. So before killing them and finishing them off, in the compassion of your mother, we have to first try to transform them. If they cannot be transformed, then it's all right. Then Ekadasha takes over. So these 11 very great destructive powers will be used by the Kalaki, the one who is going to manifest on a white horse. Before that, today is a very great day, that these powers we are going to use for transformation.
Now, how can destructive powers be used for transformation? First of all, when people know that there are destructive powers manifesting, they start fearing. They get afraid that we will be destroyed, so we must take to God. That's one of the ways. Secondly, if a person comes to know about any destructive disease like cancer, he wants to find out a method. And there is no method available on a human level. So then he thinks of God and wants to come nearer. The fear brings him closer to God. He depends on God more than on his rationality, than on his ego or superego. And he wants to depend on God's powers to cure him or to save him from this destruction. Because he is now on the brink of destruction. As soon as cancer is set in, he knows that there's no end to it and he has to be destroyed. So, this is another way people take to transformation, to change their attitudes, to change their value systems. I have known of many husbands or wives who got cancer and their counterparts became very mild, gentle, kindly, romantic. They tried to give all the love, all the protection, all the good things to a person who is going to die now of Ekadashi. So a kind of a transforming temperament starts coming in a man, that he sees that the person with whom he has lived all his life is now going to be no more. So a kind of beautiful feelings towards the person of giving whatever you have beautiful within you starts, and that's how people develop another kind of personality which was never apparent before. So all the harshness and the aggressiveness drops out and all the sweetness starts pouring in. So the compassion in a man is awakened, by which he gets transformed. Many people who lost their relations, kith and kin, become much more gentle, kindlier, because Ekadasha has expressed its all. And also another kind of a fear comes into the mind of the people, that tomorrow this can happen to me also. So I must do something about it. So at this time, Sahaja Yoga helps them a lot. They come to Sahaja Yoga because such an emergency is created within themselves. And thus they are rushed for their transformation to Sahaja Yoga. But there's another subtler way this destructive force helps us. By destroying all that is negative within us. Because unless and until that negative is destroyed within us, we cannot become people who can enter into the kingdom of God. We have our ego, we have our superego, and both can be represented here. When you have your ego, very much great ego, then you will find a big blob like ego coming out on this side, a very big one here. Or if you have a superego, you can see another big thing jutting out on the brain here. So on both the sides you might get both the things if both the sympathetic are overactive. If you are not a very collective person, also you might get a blob here. So you might get all the things filled up with your ego, superego, and this Virata's center again blown up. In a way that a person develops a face like a monster sometimes.
this portion becomes too big, thick, jutting out. There's a character I've seen like that. I think it is Frankenstein or someone. Is it? Yeah, Frankenstein. Yes, that has come from the unconscious. Frankenstein character. It's all this is swollen up, jutting out, and this place like that. That's really the one that happens to human beings when he becomes a devil himself. So this is how the Ekadasha works within us to destroy our negativity within us. In India, so many people fast on this for atonement. On the 11th day is very common. You must do Ekadashi. All the Hindus and all these people do Ekadashi. That is the 11th day they don't eat anything at all. But you shouldn't do it after the advent of your mother. Because I am the Ekadasha myself. So why should you do it now when I've come? It was done when I was not here just to call me. So now I'm back here. You need not do this anymore, the penance of Ekadasha. But you have to be careful. Now Ekadasha comes, as I told you, from the void. So firstly it comes when you accept someone as your guru. Say, who are false, who are anti-God, anti-Christ. So you develop a kind of a thickness on this side when it is the person whom you are worshipping as a guru or respecting as a guru, who is a guru to you, who is not really. So you develop a superego which shows on this side, this part. Now the other side of it shows when a person says, I'm my own guru, I'm practicing my own meditation, I have nothing to do with anybody's guidance, I'm quite alright as I am. Such a person develops the other half. So you have this half developed because of that, and this half developed because of the superego that you get through these false and fake gurus. Now what happens sometimes, that when you get involved into this kind of superego behavior, at that time it so happens that you might take over from them and start using it for your ego. That's the worst time for you. At that time, what you do is to act like the devils yourself. And once you start doing that, your Ekadasha is completely finished. And then I don't think it's easy to get rid of it. It's very difficult. But if it is one-sided, it's much easier. So today is the day which is called as the Ekadasha, which is going to bring the transformation. When you are transformed, so many things are automatically destroyed within you. As you can see very clearly, that all your misidentifications drop off. The misidentification that I am an American, that I am a Christian, or I am a Jew, I am this, I am that, all these false misidentifications drop off. And you become a naked human being. First of all, you are a human being, and then a superhuman being without the ego. Without the ego. So your ego is destroyed, your superego is destroyed, your conditionings are destroyed, and all your false ideas about knowledge are destroyed. So what remains and emerges out is the reality. Now see, when a flower becomes the fruit, everything practically drops out of the flower, we can say. Like the calyx is dropped out, then the petals are dropped out, and then the apicalyx is there, that is also dropped out. But what remains is the seed. Actually, if you see,
Around the seed, all these things develop and the fruit remains. The rest of it drops. In some fruits, some part is used. In some fruits, nothing is used. A very little growth comes out as fruit and becomes the fruit while the flowers are. So in us also, whatever becomes spirit remains, the rest drops. And that is what it is when we call it the Ekadasha, which brings forth the transformation. And one has to understand we have to drop out many things. Some people I've seen, they say, what's wrong? I'm smoking, still my vibrations are wrong. Some say, what's wrong? I'm drinking, still my vibrations are wrong. I'm going to this guru, still my vibrations are there. I'm having the same type of licentious life, still my vibrations are there. Now it goes a very long way. Vibrations are still there. But suddenly they stop and you find you are out of the bounds. You are thrown out completely. But you do not feel how you are thrown out. Gradually you find with a tangent you go out. And so one has to be careful about that. So within us lies a force which is centrifugal and a force that is centrifugal. So Ekadasha's force is centrifugal by which we are thrown out. Sahaja Yoga doesn't fall onto anybody's feet, doesn't request anyone, it doesn't flatter anyone. If you want to be there, you have to be positively there. And if you don't want to be there, it throws you much faster than what you want. That's the trouble with Sahaja Yoga is. And this is the loophole of the Sahaja Yoga, which I must tell you as a mother, that it's very anxious to throw you out. I'll tell you, when Christine, just now she told me also, got engaged to Michael, half of them were thrown out because they had a conception that you must have a romance before marriage. Without a romance, if you have a marriage, then there should be no marriage. I don't know on what conception it is based. But if you have the romance before the marriage, what's the fun of having the marriage? I mean, it's like if you have to give somebody a present, you hide it, you say keep it to that date, and then give the surprise to the children. In the same way, if you have the romance already done, what's the marriage? What's the celebration for? It's absolutely illogical. There is no romance in such cases. Actually, you have seen that after the romance, the marriage and the divorce. It's always like that. Because you become stale and you find the romance you had before marriage was something, a fantasy that has dropped out. And now, after marriage, there is nothing left to enjoy. So you are fed up and next month you are in the divorce house. But the marriages that take place without the romance, kept all reserved for a particular day. Just for that day when you are going to have the real romance and real feeling of oneness. Everything. In India it's a very big thing. You see, the first night of the marriage. And that's why our marriages last. You know, I would say I'm an old woman of 60 years, my husband is 63 years, and you can see how romantic he is still. You see, the romance never finishes. Because it starts on an auspicious day, with the sanction of the collectivity, everybody taking interest in that romance. It is such a big thing to be married, all the people enjoying the marriage and enjoy. Would you like some fruit, Mother? Would you like some fruit, Mother? No, thank you. That's all. So now, this kind of thing when happens to the people who are Western people, think romance is very important. But I don't think one can learn anything from the marriage system of the Western people, because all their marriage system is absolutely in a dwindle down. There's nothing to be learned from them as far as that is. We can learn many other things. For example, we can learn how to operate a camera.
But to operate a marriage is better you learn from India. They have a very solid system of marriage. First of all, the way they are trained from childhood, how to make a marriage successful. Such a lot of importance is given. Then without the horoscope, they will not marry. Without the auspicious date, they won't marry. Everything they work out in such details so that the marriage cannot fizzle out. Moreover, it is worked in such a collective way. For example, supposing my husband wants to trouble me, say for example, so the sister of my husband will take him to task. Everybody can interfere if they try to do anything, but against the marriage. Everyone in the family will be after the person who tries to break the marriage. And so everyone knows that I'll be left high and dry, you see, if I have a divorce. Nobody has place in the society. But in England, when we went first, we were shocked. They had no shame about this. I'm already divorced twice. This is the fourth woman I'm living with. So shocking for us, oh God. To us, a divorce means worse than leprosy. Why are you divorced? What's the problem? How can you be divorced? Such an auspicious thing is the marriage. Such a blessing it is. It is God blessed. How can you do it? It's such a big fall. And that's how it works out. And in no way we are less than you people as married, because we can produce much more children than you can produce. And children only want to be born in India, not anywhere else. You will be surprised. That's the problem we are facing. Our population problem comes from the point that the marriages are so successful, the people are so peaceful, that children hate to be married in nightmares of New York. Naturally, because you don't know where will be the mother tomorrow and where will be the father. Now we are blamed for a high rate of fertility, but what to do? Children don't listen. They don't want to go to all such places where there's no stability for them to exist. Especially the realized children, if they are of a very high quality, they have to be like daredevils to get into this thing. So they may try. Or maybe the real devils take advantage of it. But normally, people who want peace in life, who want joy in life and the love of their parents want to be born in India. And that's why recently you will find that India is growing so fast in population that we don't know what to do. So this marriage system came in, which shocked them because they couldn't understand there has to be a romance and this and that. Now the more understanding of Ekadasha should be there, that we should not allow it to be built within us in any way, because these are self-destroying things. It starts with doubting. When you start doubting Sahaja Yoga, the build-up starts. And the doubting starts building up throughout the Medha. Is this the plate here, you see? And it can become a thick, big plate there. Like today I saw that lady saying, touch wood. You see, touch wood means this wood. You see, touch wood means there should be no wood here anymore, you see. Or we can say touch stone. If you say something like a bragging, you say, no, touch wood. I am not meaning that. I mean, people are quite conscious. Unconsciously they say, but they are quite conscious not to say something that would sort of give an idea of boastful nature or something bragging or something big, so that it may go wrong. So they say touch wood, this is the wood. You say Ekadasha, they do. So we are quite conscious of this force building within us, and now we have to be conscious that this force is going to transform. So today we are going to pray that this force has to transform America through its capacity to frighten people so that they come to Sahaja Yoga. Because when things have reached this stage of ego, then when people say, what's wrong? Like in England,
when I started talking first, they said this is Victorian woman out of date, absolutely useless. So I said, all right, I don't say anything, but you will have such diseases that you will have to come back. That was the time they passed the law that homosexuality should be allowed, permissiveness should be allowed, and all these things should be allowed. And now you have AIDS. You have AIDS now here, already operating. Now the AIDS have given the fear of the Ekadashi. Now have it. What's wrong? What about that? So this awe and this fear is very important. It's an extremely important thing that we must have the awe and the fear that God is Almighty and we are nothing before. Here we have to remember that we are part and parcel of that God, and that we have to awaken ourselves to the consciousness that He is the whole and we have become one with the whole. That's how we are going to overcome our Ekadasha. So today I bless you all with the power of Ekadasha, which is going to transform. May God bless you all in your work which you are trying to do for the good of Americans. It is your responsibility to save America. You know it is a Vishuddhi Chakra, and all the responsibility of Sahaja Yoga rests on Vishuddhi Chakra. So how important it is that the transformation is to take place. Unless and until the transformation comes in, you will see it will not work. You cannot talk to people, you cannot communicate with them. So you must pray that transformation process must start, must trigger, and must gallop, and must go on spreading like wildfire. This should be our prayer today. May God bless you. மாத்துச்சி நீங்களே ஏகாதச ருத்ர சுவாமினி தாயே நமக்குள் முழுமையாக ஏகாதச ருத்ர சக்திகளை விழித்தெழச் செய்து எம்மை பூரண சரணாகதியில் நாம் தொடர்ந்து இருக்கும் நிலையை பாதிக்கும் அனைத்து தீய சக்திகள் எமக்குள் இருந்து எம்மை தடுக்கும் தீய சக்திகள், வெளியிலிருந்து எம்மை தடுக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து எமது நன்மையை பாதுகாத்தருளுங்கள் தாயே. எனது சூட்சும சரீரத்தை நான் முழுமையாக தூய்மையாக வைத்து முழு நம்பிக்கை கொண்ட ஒரு உறுதியான கடவுளின் கருவியாக நான் இருப்பதை தடுக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாருங்கள் தாயே. நான் தெய்வீக தூய அறிவில் முழுமையான பரிபூரண ஞானம் பெற்று
ஆத்ம முன்னேற்றம் அடைந்து இந்த ஆத்ம முன்னேற்றத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும் ஆத்ம ஞானம் கொடுத்து ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து அவர்களையும் சாயோகாவில் வளர்ச்சி அடைய செய்ய எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் தந்தருள்கள் தாயே. இப்பொழுது ஒரு சிறிய சிவஸ்துதி கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடிப்போம்.
दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवराहस्य भवति सुधा सिन्धोर्मध्ये सुरविटपिवाटी परिवृते मणिद्वीपे नीपोपवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलया भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानन्दलहरीम् महीं मूलाधारे कमपि मणिपुरे हुतवहम् स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपथम् सहस्रारे पद्मे सहरहसि पत्या विहरसे जपो जल्पः शिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिः प्रादक्षिण्यक्रमणमशनाद्याहुतिविधि प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यास्तव भवतु यन्मे विलसितम् இது சில வரிகளின் தமிழாக்கம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. ஓ மகாதேவி, எப்படி பரமசிவன் பராசக்தியான உன்னுடன் சேர்ந்து இருப்பதனால் தான் உலகத்தின் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் முதலான காரியத்தை செய்வதற்கு சாமர்த்தியமுள்ளவராக ஆகிறாரோ, அந்த பரமசிவன் நின்னோடு கூடியதாக இல்லாத சமயத்தில் அசைவதற்கு கூட சாமர்த்தியமுள்ளவராக ஆக மாட்டார். இக்காரணத்தினாலேயே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலான தேவர்கள் கூட பூஜிக்க தகுந்தவளான நின்னை சென்ற ஜென்மங்களில் புண்ணியத்தை செய்யாதவர்கள் தங்களது பாத கமலங்களில் சரணாகதி செய்வதற்கோ வாக்கினால் துதிப்பதற்கோ சாமர்த்தியமுள்ளவர்களாக ஆக மாட்டார்கள். அவர்கள் எப்படி சாமர்த்தியமுள்ளவர்களாக ஆக முடியும்? மற்றும் இந்த சௌந்தர்ய லஹரியில் சக்கரங்களை பற்றியும் இந்த பாடலில் இருக்கின்றது. அதனுடைய கருத்துக்களை நாம் பின்னர் தருகின்றோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கின்றோம். இந்த வீடியோவை இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நாம் இந்த ஏகாதச ருத்ரா தியானத்தில் கவனத்தை வைப்போம். அனைவரும் தொடர்ந்து இந்த ஏகாதச ருத்ரா தியானத்தை செய்யுங்கள். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் காலையோ மாலையோ
ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த பிரார்த்தனைகளை எழுதி வைத்தால் நீங்கள் செய்யலாம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை மீண்டும் 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 கேளுங்கள். மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜியின் உரையிலிருந்து ஒரு வசனம் நான் தமிழ்படுத்தி கூறுகின்றேன். அதில் ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், எப்போதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்தால் நீங்கள் என்னிடமிருந்து விலகி செல்ல வேண்டாம். என்னுடைய பாதுகாப்பில் இருங்கள். ஸ்ரீ மாதாஜி அந்த உரையில் தனது புடவை தலைப்பை காட்டி இந்த அன்னையின் பாதுகாப்பில் இருங்கள். ஒரு தாயின் புடவை தலைப்பு குழந்தையை பாதுகாக்கின்றது. மாதாஜி சொல்கின்றார், அங்குதான் கம்ஃபோர்ட், அதாவது உங்களை ஆறுதல் படுத்தும் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து அமைதியையும் மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்குதான் இருக்கின்றது. எனவே இதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். நான் ஒரு தூய ஆத்மா, நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். நான் முழுமையாக கவனிக்கப்படுகின்றேன். எனவே முழுமையாக சரணாகதி அடைந்து குடலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரா. இரு கைகளையும் கூப்பி சிரம் தாழ்த்தி தமது தெய்வீக அன்னையான ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.